அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 மிக முக்கியம் வாய்ந்த ஒரு தேர்தல். பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல், பல மாற்றங்களை ஏற்பட வைக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். அது திமுக வட்டாரத்திலையும் சரி, அதிமுக வட்டாரத்திலையும் சரி, பல கட்சி வட்டாரத்துக்குள்ள பல உள்கட்சி மாற்றங்கள், யாரை உள்ளே வைக்கணும், யாரை வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற பல மாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக அதிமுகவில் மீண்டும், அதாவது சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்குண்டான பேஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, கட்டமைப்பு வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே சசிகலா அவர்கள் பல செய்தியாளர் சந்திப்பில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பொறுமையாக இருங்க, பொறுங்க, காலம் அதுக்கு பதில் சொல்லும், காலத்துக்காக நான் வெயிட் பண்ணுறேன், அந்த நேரத்துக்காக வெயிட் பண்ணுறேன், எல்லாம் சரியாக நடக்கும், கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சசிகலா ஒரே வார்த்தையில் சிம்பிளாக சொல்லுவாங்க. அந்த பொறுங்க அப்படிங்கிற காலம் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதி மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள், அதை பொறுத்து தமிழகத்தில் அரசியல் மாற்றங்கள் அனைத்து கட்சியிலுமே இருக்கும். குறிப்பாக திமுக அதிமுகவில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கிறது. அந்த மாற்றங்கள் வரணும், அதிமுகவில் மீண்டும் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக வரணும், தலைமை பண்புக்கு வரணும் அப்படின்னா மத்தியில் மாற்றம் வரணும், ஆட்சி மாற்றம் வரணும். பிஜேபி மீண்டும் வந்தால் சசிகலா அவர்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. பிஜேபி மத்தியில் இந்த முறை ஆட்சி பிடிக்கல அப்படின்னா சசிகலா அவர்கள் அதிரடியான ஆக்ஷனில் இறங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவில் பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் வந்தாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எந்த மாதிரியான அதிமுகவை கட்டமைத்து வழிநடத்தி சென்றார்களோ அந்த அளவுக்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி அதை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதிமுகவை ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக மீண்டும் உருவெடுக்கணும், அம்மாவனுடைய ஆட்சி மீண்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற பெரிய அசைன்மெண்ட்டோட சசிகலா அவர்கள் திட்டமிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இதையெல்லாம் நடக்கணும் அப்படின்னா மத்தியில் ஆட்சி மாற்றம் நடந்தால் மட்டும்தான் தமிழகத்தில் இந்த மாற்றம் அதிமுகவில் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. இல்லை அப்படின்னா அது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் சசிகலா அவருடைய ட்ரெண்டு மாறப்படும். இல்லை அதிமுகவில் மீண்டும் யார் பொதுச் செயலாளர் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு அதிமுக எத்தனை இடங்களை வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்தா, இப்போ வரக்கூடிய தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கிறது. 2 சீட்டு ஜெயிப்பாங்களா, 3 சீட்டு ஜெயிப்பாங்களா, இல்லை என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது. இது எடப்பாடிக்கு தொடர்ந்து தோல்வி எத்தனை தேர்தலில் நின்றிருந்தாலும் அத்தனை தேர்தலும் எடப்பாடி தலைமைக்கு நின்றிருந்த தேர்தல் எல்லாமே இவர்கள் தோல்வியை தான் தழுவி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எனக்கு நினைவிருந்து 7லிருந்து 8 தேர்தலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருக்கிறார். அனைத்து தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமி தோல்வி முகத்தையே சந்தித்து கொண்டு வந்திருக்கிறார். போன முறை அவர் 4.5 ஆண்டு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவர் நேரடியாக பொது தேர்தலை சந்தித்து மக்கள் தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக அவர் வரவில்லை. ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் பல பிரச்சனைகள், ஜெயலலிதா அவர்கள் இறப்பு, மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. கட்சியில் யாராவது ஒரு ஆளை நிற்க வைக்கணும், சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு நிர்பந்தம், அதனால் அந்த கட்சிக்கு யாராவது ஒருத்தரை வேணும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியை அடையாளம் காட்டப்பட்டாங்க. அதனால தான் மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி யார் அப்படின்னு தெரிய வந்தது. அதன் பிறகு அவங்க சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போன பிறகு இவர்கள் 4 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றார். அதனால் அவர் இந்த தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களில் அவருடைய மெஜாரிட்டியை காட்டியிருக்கணும். ஆனால் இந்த தேர்தல் ஜூன் 4ஆம் தேதி அவருக்கு கிடைக்கக்கூடிய, அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை பொறுத்து தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியல் நகர்வுகள், அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தொடருமா இல்லை பறிபோகுமா அப்படிங்கிறது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு தெளிவாக தெரிந்துவிடும். ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து மேலோங்கி வந்துக்கிட்டு இருக்குது.
ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவோட நட்புறவில் இருந்தபோது ஜெயலலிதா அவர்களை சந்திக்கணும். மூத்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், அரசியலில் மிக பிரபலமானவர்கள் எல்லாம் ஜெயலலிதா அவர்களை சந்திக்கணும் அப்படின்னா சசிகலா அவர்களை தாண்டி ஜெயலலிதா போய் சந்திக்கவே முடியாது. சசிகலா அவர்களை சந்தித்தால்தான் யார் ஜெயலலிதாவை சந்திக்கணும், யார் சந்திக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சசிகலா அவர்கள் இருந்திருந்திருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு டெண்டர் விஷயமாகட்டும், அரசாங்க விஷயமாகட்டும், வேற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சசிகலா அவர்களை முதலில் போய் சந்தித்தால் மட்டும்தான் அந்த காய் நகர்வுகள் நகர்த்தப்படும். ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகும், ஒரு டெண்டர் ரிலீஸ் ஆகும். இது மாதிரி இருந்த ஒரு பவர்ஃபுல்லாக இருந்த சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களின் பாதி பவரை சசிகலா அவர்கள் தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாகவே பார்த்தீங்கன்னாக்கா சசிகலா அவர்களுக்கு ஒரு நிர்வாக திறன் தெரியும். யாரை எங்கே வைக்கணும், யாரை உள்ளே வைக்கணும், யாரை வெளியே தூக்கி போடணும், எந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்களை சந்திக்க வைக்கணும், எப்போ சந்திக்க வைக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டு எல்லா வேலைகளையும் நிர்வாக வேலைகளை செஞ்சது சசிகலா அவர்கள். இந்த இடத்த மீண்டும் அதிமுகவில் நம்ம செயல்படணும் அப்படின்னா அதிமுகவில் மீண்டும் கட்சிக்கு பொதுச் செயலாளராக வந்தால் மட்டும்தான் அதிமுகவை மீண்டும் ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக நம்ம உருவாக்க முடியும். அப்படிங்கிறதுல தான் வெயிட் பண்ணுங்க, பொறுங்க, அதற்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சசிகலா தொடர்ந்து செய்தியாளர் மத்தியில் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கலாம். பெங்களூர் சிறையிலிருந்து அவங்க வெளியே வந்த பிறகு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வருகின்ற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் உண்மைய தொண்டர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களுக்கு கொடுத்த வரவேற்பு அளப்பரியானது. மிக பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட காரில் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே அத்தனை மணி நேரத்தில் நம்ம பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்துடலாம். ஆனால் கிட்டத்தட்ட 15 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய டிராவல் இருந்தது சசிகலா அவர்கள் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வருவதற்கு. காரணம் வழிநெடுகளும் அங்கே பெங்களூர்லேருந்து ஆரம்பித்து சென்னை வர்ற வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் சசிகலா அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி இது இவ்வளோ காலம் ஜெயிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுகனுடைய உண்மை தொண்டர்கள், உண்மை விசுவாசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு வரவேற்பு அளிப்பதற்காக காத்து கொண்டிருந்தாங்க, வரவேற்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 மணி நேரம் ஆச்சு சென்னை வர்றதுக்கு. இதிலிருந்து ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும், அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும். இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே சசிகலா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டு அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்களாகத்தான் இருக்கும். ஜெயலலிதாவுக்கு பரிந்துரை செய்ததே சசிகலா அவர்களாகத்தான் இருக்கும். ஸோ இப்போ முன்னாள் அமைச்சர்களாக இருந்த பல பேர் சசிகலா அவர்கள் வழியில் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர்கள் அமைச்சராக ஆகியிருப்பார்கள். அப்போ அவர்களுடைய விசுவாசம் யாருக்கு காட்டுவாங்க? சசிகலா அவர்களுக்கு தான் காட்டுவாங்க. அதனால் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதிரடியாக உடனடியாக சசிகலாவினுடைய நடவடிக்கை இருக்கும். அதிமுகவில் உடனடியாக தொண்டர்களுடைய மீட்டிங்கை போட்டு உடனே செயற்குழு பொதுக்குழு கூட்டுங்க, பொறுப்பை மாற்றுங்க அப்படின்னு அதிரடி ஆக்ஷனில் சசிகலா அவர்கள் இறங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேர்தல் முடிவு ஜூன் 4ஆம் தேதி தமிழகத்தில் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமிழகத்தில் அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்னைக்கு இந்த பொறுப்பில் இருப்பதற்கு மிகப்பெரிய மூல காரணமாக இருந்தது சசிகலா அவர்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த பதவி, கட்சியினுடைய தலைமை பண்பு பொதுச் செயலாளருங்கிறது மிகப்பெரிய உயர்ந்த பதவி. அந்த உயர்ந்த பதவியை ருசி கண்ட பிறகு அந்த பதவியினுடைய அந்த பவரை பார்த்த பிறகு மீண்டும் அந்த பதவியிலேருந்து கீழே இறங்குறதுக்கு யாருக்குமே மனசு வராது. இருந்தாலும் அந்த பதவி யாரால் கிடைத்தது? இன்னைக்கு முதலமைச்சராக 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி இருந்ததெல்லாம் யாரால் அப்படிங்கிறது ஒரு கணம் சிந்தித்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக அந்த இடத்தை இருப்பதற்கு அவருக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் சசிகலா அவர்கள் அதிமுகவை மீண்டும் வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் உருவாகிட்டு இருக்கு.
ஜெயில்ல இருந்து சசிகலா அவர்கள் வெளியே வந்த பிறகு அதிரடியாக உடனே தொண்டர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு அதிமுக மீண்டும் பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வழிநடத்துறதுக்கு ஒரு செகண்ட் ஆயிருக்காது. நிச்சயமா அதிரடியாக சசிகலா அவர்கள் செய்திருக்க முடியும். ஆனால் அது அவர்களால் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தத்தில் சசிகலா அவர்கள் அந்த நேரத்தில் இருந்தாங்க. காரணம் என்னன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் அமித்ஷா உட்பட, மோடி உட்பட எல்லாருமே சசிகலா அவர்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. ஜெயிலிருந்து போனீங்கன்னா, வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் வேலையை பாருங்கள், அமைதியாக உங்கள் வாழ்க்கையை தொடருங்க, அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வராதீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணி அடித்து தான் அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுக கைப்பற்றி பொதுச் செயலாளராக வந்துவிட்டால் மத்தியிலிருந்து தமிழகத்தில் அதிமுகவை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு சிரமமாயிடும். அப்போ யாராவது ஒரு ஒரு குறைந்த அளவில் ஒரு டம்மி பீஸ் யாராவது ஒருத்தர் நமக்கு தேவைப்படும். அப்போ அப்படி இருந்தால் தான் அவர்களை வைத்து தமிழ்நாட்டில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ண முடியுங்கிறதுனால தான் சசிகலா அவர்களை அவங்கள வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வேலையை பாருங்கள், அரசியலுக்குள்ளே வராதிங்க அப்படின்னு ஒரு அவங்கள திட்டமிட்டு டார்கெட் பண்ணி தான் அவங்கள வெளியே அமைச்சிருக்கிறாங்க. அது போக சசிகலா அவர்களுக்கு மீண்டும் ஒரு 3-4 கேஸுகள் இதை தவிர இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது அரசியலுக்குள்ளே மீண்டும் வந்தீங்கன்னா அந்த கேஸை நாங்கள் மீண்டும் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தி அனுப்புனதுனால தான் சசிகலா அவர்கள் பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த தேர்தல் முடிவு வந்து சசிகலா அவர்கள் வெயிட் பண்ணுறாங்க. அதை தான் பல நேரங்களில் செய்தியாளர் சந்திப்பில் சசிகலா அவர்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் பொறுங்க, பொறுமையாக இருங்க, காலம் வருது, காலம் கனியுது, நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சசிகலா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சூசகமான பதில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு தான் அவங்க அந்த சூசகமான சொல்லிக்கிட்டு இருந்த பதிலாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மத்தியில் ஆட்சி மாற்றம், பாஜக வந்து ஆட்சியில் இல்லாமல் காங்கிரஸ் வந்து விட்டால் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம். அதிமுகவில் கண்டிப்பாக சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக வந்து மீண்டும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை கொடுப்பதற்காக பல்வேறு மாற்றங்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் சசிகலா அவர்களால் கை காட்டப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஆதரவு வந்து சசிகலா அவர்களுக்காகத்தான் இருக்கும், எடப்பாடிக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10-12 நாள் தான் இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட். அந்த மத்தியானத்துக்குள்ளே அந்த ரிசல்ட்டினுடைய தாக்கம் ஒரு வெளிப்பாடு தெரிந்துவிடும். தெரிந்த பிறகு தமிழகத்தில் திமுகலையும் ஒரு மாற்றம் இருக்கும், அதிமுகவில் அதை விட பெரிய அதிரடி மாற்றம் இருக்கிறது. மீண்டும் அதிமுகவில் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக வருவாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீடிப்பாரா, மத்தியில் மாற்றம் வருமா, ஆட்சி மாற்றம் நடக்குமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.